ககாஷி vs ஒபிட்டோ. இதில் யார் ஸ்ட்ராங், இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே சீரீஸில் நிறைய பவரை கொடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்தா வீடியோ லென்த் எகிரிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அந்தந்த டைமில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறேன். பிஃபோர் ஒபிட்டோ டே இந்த டைமில் ஆப்வியஸாக ககாஷி தான் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஒபிட்டோ ரொம்பவே வீக்காக இருந்திருப்பார். ஷேரிங்கன் ஒபிட்டோ vs ககாஷி. இந்த டைமில் ககாஷி ஒபிட்டோ கிட்டத்தட்ட சேமாக இருந்தாங்க. ஒபிட்டோவுடைய ஷேரிங்கனை பிகினிங்கில் இருந்தே எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த ஃபைட்டில் ஒபிட்டோ ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஷேரிங்கன் ககாஷி vs ஜெட்ஸு ஒபிட்டோ. இந்த டைமில் ககாஷி கிட்ட ஒபிட்டோ ஷேரிங்கன் இருக்குது. அதை அவர் ஒபிட்டோவோடவே சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒபிட்டோ பாதி உடம்பு க்ரஷ் ஆகி ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்தார். ஜெட்ஸுவோட ஹெல்ப் இல்லாமல் ஒபிட்டோவால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை ஜெட்ஸுவோடைய ஹெல்ப்போட ககாஷியை ஃபேஸ் பண்ணால் கூட ஒபிட்டோ லாஸ் தான் ஆவார். ஏன்னா அவருடைய உடம்பு ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஒபிட்டோ vs ஷேரிங்கன் ககாஷி. இந்த டைமில் ஒபிட்டோ கிட்ட கமையு இருந்துச்சு. ஜெட்ஸுவும் ஒபிட்டோவும் நல்ல ஸ்டேபிளாக இருந்தாங்க. ஒருவேளை ககாஷியை ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒபிட்டோ தான் ஜெயிப்பார். மாங்கேக்யூ ஷேரிங்கன் ஒபிட்டோ vs மாங்கேக்யூ ஷேரிங்கன் ககாஷி. இந்த டைம்லையும் ஒபிட்டோ ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ககாஷியால் கமுயுவை 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒபிட்டோ அதிக தடவை கமுயுவை யூஸ் பண்ணுவார். வார் ககாஷி vs ரினேகன் ஒபிட்டோ. இதுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒபிட்டோ கமுயுவை யூஸ் பண்ணாமலேயே ககாஷியை பீட் பண்ணிடுவார். ஏன்னா ரினேகன் அவ்வளோ பவர்ஃபுல். டபுள் மாங்கேக்யூ ஷேரிங்கன் ககாஷி vs ரினேகன் ஒபிட்டோ. இதில் நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ககாஷி தான் வின் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட பர்ஃபெக்ட் சூசனம் இருக்குது, கமயு ஷுரிக்கன் இருக்குது. இது பெரிய அஃபென்ஸாக இருக்கும். ஒபிட்டோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் ககாஷி கமயு யூஸ் பண்ணி தப்பிச்சிடுவார். டபுள் மாங்கேக்யூ ஷேரிங்கன் vs ஜூபிட்டோ. கண்டிப்பாக இதில் ஒபிட்டோ தான் ஜெயிப்பார். ஏன்னா ஒபிட்டோ கிட்ட ரீஜெனரேஷன், நிஞ்சுட்சு நலிஃபிகேஷன், ட்ரூத் சீக்கிங் ஆர்ம்ஸ்னு எக்கச்சக்க பவர்ஸ் இருக்குது. ககாஷி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆனாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா மினாட்டோ டெலிபோர்ட்டேஷனில் இருக்கும்பொழுதே ஆர் பவரை அட்டாக் பண்ணிடுச்சு. மினாட்டோக்கே இந்த கதினா ககாஷியால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. ஓவராலாக இவங்களில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னா கண்டிப்பாக ஒபிட்டோ தான். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வஸ் சீரீஸில் யார் யாரை பற்றி போடலாம்னு சொல்லுங்கள்.